ஓகே டீம் மெம்பர்ஸ், இன்றைக்கி நாம் பல மாதங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய டாஸ்க், நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே டாஸ்க்கு செப்டம்பர் 4. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் டேஷ்போர்டில் செப்டம்பர் 4 அப்படிங்கிறது அந்த 4/9/2024 அப்படிங்கிறது ஷோ ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆகாது. மற்றவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இன்கேஸ் இன்றைக்கி டேட்டு போட்டிருந்தது பட்டு ஒர்க்கு இன்றைக்கி ஃபுல் டே வரவே இல்லை அப்படின்றதுனால நான் ஒர்க் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அடுத்த நாள் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட், நாளைக்கு யாருக்கெல்லாம் டாஸ்க் டேட்டு அவங்களுக்கும் ஷோ ஆகும், இன்றைக்கி டேட் வந்தவங்களுக்கும் ஷோ ஆகும், இவங்களாலையும் பண்ண முடியும். இன்றைக்கி நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் டாஸ்க்கை மறுபடியும் அடுத்த நாள் பண்ண போகிறோமானா கிடையாது. 3 நாளைக்கு 3 days ஒன்ஸ் தான் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி பண்ண முடியலனா அடுத்த நாள் கூட பண்ணலாம். பட் நீங்கள் என்றைக்கு சப்மிட் பண்ணீங்களோ அதிலேருந்து 3 daysக்கு அப்புறம் தான் மறுபடியும் அடுத்த டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே டாஸ்க் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 15 to 20 days அப்படிங்கிறது நாம் பண்ணுற ஒர்க்குனால எந்த ஒரு இன்கமும் வராது கம்பெனிக்கு. பட் இருந்தாலும் நாம் ஏன் இன்கம் கொடுத்து அதை பண்ண சொல்கிறோம்னா, நாம் அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ண போகிற ஒர்க்கெல்லாம் மற்ற கம்பெனிங்களோட ஒர்க்கு. அந்த ஒர்க்கில் போய் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஒர்க் பண்ண போகிற எல்லா ஒர்க்கும் இந்த 15 daysக்குள்ளேயே அந்த டெமோவை நம்ம பார்த்துருவோம். எல்லா ஒர்க்குமே இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் டாஸ்க்கு. ஸோ மேபி இது ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா வேறு டாஸ்க்கு கூட மாறி இருக்கலாம். பட் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கும், அதுக்கான வீடியோ இங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இவ்வளோ நாளாக கேட்டிங்களோ இல்லையோ, இனிமேல் கரெக்டாக கேட்டால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒர்க் பண்ண முடியலனா அடுத்த நாள் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாஸ்க்கை 3 நாளைக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ரைட், இது ஒன்லி டெமோ ஒர்க்கு தான். அதனால் சும்மா இந்த டாஸ்க்கு எப்படி பண்ணணும், நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்கு எப்படி இருக்கும்ன்றதுக்காக வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ ஏதோ ஒன்று தான் கொடுத்து உங்களுக்கு இந்த டெமோ பீரியடில் ஒர்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் நம்ம ஒர்க்காக இந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணுமா அப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது ஒன்லி ஃபார் டெமோ பர்பஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்க சொல்கிறாங்க, இல்லை எனி ஒன் ப்ரௌசர். நம்ம ஆல்ரெடி கூகுள் க்ரோம் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம், லாகின் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில் நம்ம பண்ண வேண்டியது amazon.in வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, amazon.in இந்த வெப்சைட்குள்ளே போகணும். அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ரைட், அந்த ப்ராடக்டோட URL காப்பி பண்ணிக்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த வீடியோலையும் கீழே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராடக்டோட URL காப்பி பண்ணிக்கணும். ரைட், முடிஞ்சுதா? ஸோ அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும். அமேசான் வெப்சைட்டுக்கு பதிலாக என்கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணக்கூடாது. அமேசான் வெப்சைட் தான் கூகுள் க்ரோமில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே டாஸ்க்கே அதுதான். நாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நம்ம அமேசான் அப்படிங்கிறத இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த டூல் பார்லாம் மேலே இருக்கும், ஒரு சிலருக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே அமேசான் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. இங்கே வந்துருச்சு பாருங்கள், amazon.in அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. amazon.in இருக்கும், அது மட்டும்தான் வெப்சைட். ரைட், இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆப்பு, இதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. ரைட், இங்கே நிறைய ஓப்பன் ஆகுது பாருங்கள், எல்லாமே அமேசான் இருக்குலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்குது amazon.in. இது அப்படியே கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் அடுத்ததாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எனி ஒன் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மொபைல் இதை ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நிறைய இருக்கும், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரைட், இங்கே நிறைய மொபைல் ப்ராடக்ட் இருக்கும். ரைட், நாம் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ண போகிறோம். இங்கே இது நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் அது ப்ராடக்ட் இல்லை, நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ பர்டிகுலராக நான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணலாமா, இது ஒரு ப்ராடக்ட் தானே. ரைட், இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரைட், இந்த ப்ராடக்ட். ரைட், இங்கே என்ன ப்ராடக்ட் நேம் என்ன, ரைட், OnePlus Nord 4 5G அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட URL காப்பி பண்ணிக்கணும். ஓகே, ரைட், ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் URL அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே காப்பி பண்ணுற சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாரி, இல்லைனா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கூகுள் க்ரோம்
யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இந்த காப்பி சிம்பிள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது காப்பி சிம்பிள். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ரைட், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே ரைட், முடிஞ்சதா? காப்பி பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இங்கே நிறைய நம்பர் இருக்குன்னா நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட் வச்சுக்கோங்க, இந்த அமேசான் வச்சுக்கோங்க. 2 மட்டும் தான் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இந்த வெப்சைட் எஸ்பிஓ போர்ட்டல் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட், கொடுத்துட்டோமா? இப்போ அடுத்தது யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. ரைட், அடுத்தது சப்மிட் பிலோ டாஸ்க் ஃபார்ம் வித் காப்பிட் யூஆர்எல். அந்த யூஆர்எல் வச்சு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இங்கே டைட்டில்னு ஒன்று கேட்டிருக்கும். இந்த இடத்துல அமேசான்னு டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்கள் இஷ்டத்துக்கு டைப் பண்ணாதீங்க. யார் என்னென்ன மிஸ்டேக் அமௌண்ட் வந்துடும். பட்டு தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்பாங்க, மேனுவலாக செக் பண்ணி பார்த்து உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அவசரமும் இல்லை. இந்த டாஸ்க்கை நீங்கள் டக்குன்னு பண்ண போனீங்கன்னா 30 செகண்டில் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 30 செகண்ட் தான் நமக்கு ஒர்க்கு. அதுக்கு மேலே இங்கே ஒர்க்கே இல்லை. நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 6 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட ஆகும். நான் உட்காந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறதுனால. டாஸ்க்கை கிளிக் பண்ண போகிறீங்க, நியூ டேப் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ரைட், ஸோ அதுக்கு டைட்டில் அமேசான் மட்டும்தான் போடணும், நீங்கள் வேறு எதுவும் போடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்தது சூஸ் டைப்புன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வெப்சைட் அப்படிங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணணும். இன்றைக்கி கொடுத்துருக்கிற ஒர்க்குக்கு வெப்சைட்னு சூஸ் பண்ணணும். நாளைக்கு வேறு ஒர்க்கு இருந்துச்சுன்னா அங்கே வேறு வீடியோ இருக்கும். அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ரைட், ஸோ வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் வேறு எதனா யூஆர்எல் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் பேஸ்ட்டாக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும் உங்களுக்கு. அந்த பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகி முடிஞ்ச உடனே ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இங்கே பாருங்கள், யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்டு பேமெண்ட் RS 5 rupees. இப்போ நீங்கள் பண்ண இந்த டாஸ்க்குக்கு உங்களுக்கு 5 rupees. மேக்ஸிமம் 30 செகண்ட் மேலே உங்களுக்கு ஒர்க்கு கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு உங்களுக்கு 5 rupees ஆடட் ஆகிடுச்சு. ரைட், ஸோ அடுத்து டு யுவர் ஒர்க்கிங் வாலெட். நீங்கள் உங்கள் ஒர்க்கிங் வாலெட்லேயே அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்தது யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலோட் ஆன் த third day after this form submission. ஓகே ரைட், ஓகே, சிம்பிள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்கும், நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இன்னையிலேருந்து 3வது நாள் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கே எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரல. உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும், மெனுவில் ஷோ ஆகும். மெனுவில் போயிட்டு நான் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மெனுவில் பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா, இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்க. பே ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மை டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். ரைட், ஸோ 5 rupees ஆட் ஆகிருக்கு. இங்கே நிறைய நாங்கள் டெமோ பார்த்ததுனால நிறைய காமிக்குது. ரைட், டாஸ்க் கமிஷன் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகிடும். அமௌண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டாஸ்க் பேமெண்ட்னு இருக்கும், டாஸ்க் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கும் வாலெட்லாம் 0 பண்ணலை இப்போ வரைக்கும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் 0 பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அமௌண்ட் ஆட் ஆகிறதுக்கு தெரியும். இல்லை யாராச்சும் ₹1 ₹2 ₹5 ₹10 அமௌண்ட் விட்டுருந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட், நம்ம வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும் போதே அதை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ டாஸ்க் எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அன்னன்னைக்கு நீங்கள் 3 days ஒன்ஸ் தான் நீங்கள் ஃபார்மை சப்மிட் டாஸ்க் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 3rd day மறுபடியும் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 4th இல்லையா, ஸோ இன்னையிலேருந்து 3வது நாள் 5, 6, 7th ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை 8th ஓப்பன் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி உங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிள். அன்றைக்கி என்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்கை கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் அங்கே இருக்கிற வீடியோவை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிளியராக சப்மிட் பண்ணலாம்.
ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு ஒரு 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்கு மேலே ஒர்க்கே இருக்க போதில்லை. ஒரு டாஸ்க்கு 3 மினிட்ஸ்க்கு மேலே டாஸ்க்கே இருக்காது மேக்ஸிமம், ரைட்? அதுவும் டெமோ பீரியட்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம். நான் 10 நிமிஷம் பேசியிருக்கேன், நீங்கள் 10 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே தாராளமாக இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும். ஓகே, டவுட் இருக்குன்னா ஸோ உங்களோட இன்ட்ரடியூசரையோ அப்ளைனரையோ கேட்டு இதை இன்னும் இந்த வீடியோவில் நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்கள் இன்ட்ரடியூசர் அப்ளைனர் கமாண்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.